Hello my dear family. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கறோம் அப்படினா எங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டான ஐஎன்ஆர் ஃபால்ஸ் ரோட்ல இருக்கறோம். இங்க வெச்சு நம்ம next 20 short sentences போக போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is this is what I want. This is what I want. அப்படினா இதுதான் எனக்கு வேணும் அப்படினு சொல்றது. Number 2 in our list is I'll go by myself. I'll go by myself. நானே போய்க்கிறேன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? நீங்க ஒண்ணு வர வேணாம் நானே போய்க்கிறேன் இது நானே செஞ்சுக்கிறேன் அப்படினு சொல்லும்போது I'll go by myself, I'll do by myself. நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்றது. Number 3 I'll drop you to school today. I will drop you to school today. அப்படினா இன்னைக்கு நான் உன்னை ஸ்கூல்ல drop பண்றேன் அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். Number 4 point the torchlight here. Point the torchlight here. அப்படினா அந்த டார்ச்சை இங்க அடி அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அந்த டார்க்கா இருக்கிற பிளேஸ்ல டார்ச் கொஞ்சம் இங்க அடி அப்படினு சொல்றதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Or shine the torch on it அப்படினு சொல்லலாம். Shine the torch on it அப்படினா அந்த டார்ச்சை இதுல அடி அப்படினு சொல்றது. Okay? Number 5 in our list is you're sweating. Here's a towel. Wipe your face அப்படினு சொல்றது. உங்களுக்கு நல்லா வேர்க்குது. இது ஒருக்கு டவல் எடுத்துக்கோ முகத்தை தொட அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். You're sweating. Here is the towel. Wipe your face அப்படினு சொல்லலாம். Number 7 in our list is it's all rubbish. It's all rubbish. அப்படினா நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாம் சும்மா முட்டாள்தனம் அப்படினு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு there are no such things as ghost. பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படினு சொல்லுவோம்ல. There are no such things as ghosts அப்படினு சொல்லுவோம். Number 8 in our list is it's all in the mind. It's all in the mind. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. There are no such things as ghost. பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. It's all rubbish. It's all in the mind. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. Number 9 in our list is my head is spinning. My head is spinning. எனக்கு தலை சுத்துது. Oh my god, my head is spinning அப்படின்னா எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்கிறது. I made him sit in one place. I made him sit in one place. நம்ம சொல்லுவோம்ல அவனை நான் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன் நான் சீக்கிரமாக போகணும் அவனை நான் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஸோ அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு I made him sit in one place அப்படின்னு சொல்லலாம். Next one in our list is come, I'll show you something. Come, I'll show you something. அப்படின்னா இங்கே வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் சொல்லும்போது come, I will show you something அப்படின்னு சொல்லிக்கலாம். Next one in our list is are you hurt? Are you hurt? உனக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறது. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? Are you hurt? Next one how did it come off? How did it come off? இப்போ ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு டோரோட ஹேண்டில் ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்கிட்ட கேட்கும்போது இது எப்படி வந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு how did it come off அப்படின்னு கேட்கலாம். Don't even ask. அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு don't even ask அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Number 15 in our list is so what? Let him go. அதனால் என்ன அவன் போனால் போட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So what? Let him go. Let him do அப்படின்னா அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. Next one in our list is how come you are back so soon? எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்த அப்படின்னு கேட்குறதுக்கு how come you are back so soon அப்படின்னு சொல்லலாம். It's not a child's play. It's not a child's play அப்படின்னா இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு it's not a child's play அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்பாவி மாதிரி நடிக்காத don't act innocent. Don't act innocent அப்படின்னு சொல்லலாம். Number 19 in our list is don't lose heart. Don't lose heart அப்படின்னா மனசு தளர விடாத அப்படின்னு சொல்கிறது. Stay strong, don't lose heart அப்படின்னு சொல்லலாம். Admit your mistake அப்படின்னா உன் தப்பை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு admit your mistake அப்படின்னு சொல்லலாம்.
That's it with the lesson today. இன்னைக்கு வந்து ஒரு 20 ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும். நீங்கள் தமிழில் கேட்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும். இதை உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதெல்லாம் மறக்காது. இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. மார்னிங் 10 to 11:30 ஒரு டைமிங், 11:30 to 1 ஒரு டைமிங், அதே மாதிரி ஈவினிங் 5:30 to 7 and 7 to 8:30 இந்த டைமிங்கில் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.